தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு சில யங் டேலண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி இந்த மணப்பாறை ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் டீமோட டீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஃப் டீம் ஏன் ப்ளே பண்ணலை, சுதாகரனை ஏன் வரல, அல்லூர் சதீஷ் எதனால் வரல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. லோக்கல் டோர்னமெண்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணப்பாறை டோர்னமெண்ட்டில் தமிழ் தலைவாஸ், புனேரி பல்டன், சென்னை ஐசிஎஃப் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டோர்னமெண்ட் நடத்துகிற அஃபிஷியல்ஸ் கிட்டேருந்தே ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். நேற்று வந்து சென்னை ஐசிஎஃப் டீம் ப்ளே பண்ணுறாங்க, புனே டீம், தமிழ் தலைவாஸ், மகாராஷ்டிரா டீம், இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி அப்டேட் பண்ணி நான் வந்து அப்லோடும் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஐசிஎஃப் டீம், புனே டீம் இவங்கெல்லாம் ப்ளே பண்ண அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்குது. கடைசி நேரத்தில் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து வரல. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு எப்படி இருக்கும், வீடியோ பார்க்குற எல்லாரும் இவன் தப்பா அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி தானே நினைப்பாங்க. இதுதான் லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சில டீம்ஸ் வருவேன்னு சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் வராமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அதனால தான் சொல்கிறேன், இந்த லோக்கல் டோர்னமெண்ட்ஸை கவர் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை ரொம்பவே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமில் அந்த ப்ராட்காஸ்ட் சேனலை தயவு செஞ்சு சேர்ந்துக்கோங்க. அங்கே எல்லா அப்டேட்ஸும் நான் வந்து கிளிஸ்ட் அண்ட் கிளியராக கொடுத்துருவேன். ஓகேங்களா? வீடியோ போட்ட உடனே அப்டேட்ஸ் கிடைச்சாலும் சரி, வீடியோக்கு முன்னாடி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் சரி, கரெக்டாக கொடுத்துருவேன். தயவு செஞ்சு அந்த ப்ராட்காஸ்ட் சேனல்ல வந்து சேர்ந்துக்கோங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலான அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். கடைசி நேரத்தில் வரல அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க தப்பான அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கு. சுதாகரனை, அல்லூர் சதீஷ் இவங்க யாராலையும் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்பில் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. மேபி ஐசிஎஃப் டீம் கூட அதனால தான் ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறேன். தமிழ் தலைவாஸ் டீம் மணப்பாறை டோர்னமெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. அண்ட் லிட்டரலாக ஒரு புதிய தமிழ் தலைவாஸ் டீமை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு சில பழகிய முகங்கள், ஒரு சில பழகாத முகங்கள், ஸோ புது யங்ஸ்டர்ஸ், அப்புறம் கோச் வந்து வந்திருந்தாரு சஞ்சீவ் பலியான், அப்புறம் நம்ம டீமோட ஓனர், ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு புது தமிழ் தலைவாஸ் டீமை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஒரு தமிழ் தலைவாஸ் டீமில் நிதிஷ்குமார் வந்து ப்ளே பண்ணுறாரு. பிகேஎல் சீசன் 11ஓட டாப் டிஃபெண்டர், தமிழ் தலைவாஸ் டீமோட லெஃப்ட் கார்னர் பிளேயர் நிதிஷ்குமார் இந்த டோர்னமெண்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுறாரு. அண்ட் ராம்குமார் மாயாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு தமிழ் தலைவாஸ் டீமோட ஜெர்சியில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திராஜ், அனுஜ் கவடே, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி புதிய பிளேயர்ஸும் இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ராபின். ஸோ பிகேஎல் சீசன் 11 நம்ம டீமோடைய ட்ராவல் ஆகிற ஒரு பிளேயர். ஓகேங்களா? பிகேஎல் சீசன் 11க்கு முன்னாடி மதுரை டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், கட்டக்குடி டோர்னமெண்ட்லையும் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ண ஒரு பிளேயர். நல்ல பொட்டன்ஷியலான பிளேயர், ஒரு நல்ல ஸ்பீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, கேம் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ நான் இவரை வந்து லாஸ்ட் சீசனை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிகேஎல் சீசன் 11 மாசான மூத்துக்கு இன்ஜுரி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எக்ஸ்பெக்ட் பண்ணது இவர் தான். பட் கடைசி நேரத்தில் சாய் பிரசாத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நல்ல பிளேயர், இந்த ஒரு டோர்னமெண்ட்லையும் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக சிறப்பான கேமை கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ் தலைவாஸ் டீமுக்கு மெயின் ரைடரா சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி புதுசாக ஒரு கவர் பிளேயர், கார்னர் பிளேயர், இன்னும் ஒரு சில ரைடர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களெல்லாம் பற்றி நான் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட்டில் வெறும் 2 மேட்சை மட்டும் வச்சு அவங்கள முடிவு பண்ண முடியாது. ஸோ டோர்னமெண்ட் முடியட்டும், அதை பற்றி லைட்டாக பேசலாம். ஓகேங்களா? இப்போ ராபினை பற்றி பேசுனது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் சீசனும் நம்ம டீமோட ட்ராவல் ஆகிருக்காரு. அதுக்கு முன்னாடி லோக்கல் டோர்னமெண்ட்ஸும் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதனால் மட்டும்தான் அவரை பற்றி பேசினேன். இந்த டோர்னமெண்ட்லையும் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. மற்ற பிளேயர்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்ச உடனே நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு பேசலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல டாலான ரைடர்லாம் தமிழ் தலைவாஸ் டீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன எதுங்கிற எல்லாத்தையும் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். மணப்பாறை டோர்னமெண்ட்டில் தமிழ் தலைவாஸ் டீமை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம்குமார் மாயாண்டியை தவிர தமிழ் தலைவாஸ் டீமில் ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் வந்து பார்க்க வராங்க, சிஇஓ எல்லாருமே வராங்க. அப்புறம் யுவா கபடி சீரிஸ் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு, சீனியர் நேஷனல்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு, இவ்வளோ டோர்னமெண்ட் நடந்திருக்கு. ஒரு தமிழ் பிளேயரை கூட உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலையா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. ராம்குமார் மாயாண்டி, அனுஜ் கவடே, திராஜ் இவங்க எல்லாருமே லாஸ்ட் சீசன் என்ஒய்பியில் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதன் காரணமாக இந்த வாட்டி கண்டிப்பாக எக்ஸிஸ்டிங் என்ஒய்பியில் சைன் பண்ணி ஆகணும். அதனால் அவங்களெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் பிளேயரை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, யுவா கபடி சீரிஸ், சீனியர் நேஷனல்ஸ், எவ்வளோ டோர்னமெண்ட் போய் பார்க்குறீங்க, ஒரு தமிழ் பிளேயரை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா?
பக்கத்தில் பெங்களூர் புல்ஸ் டீம் காட்டூர் தீபக் அப்புறம் மாரிமுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 தமிழ் பிளேயர்ஸை எடுத்து லோக்கல் டோர்னமெண்ட்டில் வாய்ப்பும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்னும் ஒரு தமிழ் பிளேயரை கூட எடுக்கலை. நீங்கள் கௌதம் முருகனையாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சீனியர் நேஷனல்ஸ்லையும் நல்லா பண்ணி கொடுத்தாரு, யுவா கபடி சீரீஸ்லையும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு கவர் பிளேயர் நம்ம அபிஷேகன் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் பண்ணுவார், பிளாக் பண்ணுவார், எப்போது ஒரு சில நேரங்கள் டை ஹோல்டு வந்து போடுவார், இல்லை சிங்கிள் டை வந்து போடுவார். பெருசாக அந்த ஆங்கிள் ஹோல்டு வந்து போட மாட்டார். ஆனால் இவர் வந்து ஆங்கிள் ஹோல்டும் போடுவார். கார்னரில் நின்னும் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் எடுக்க விடாம டாக்கிள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து வச்சிருக்காரு. அட்லீஸ்ட் நீங்க அவரையாவது ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம். இவ்வளோ டோர்னமெண்ட் வந்து பாக்குறீங்க, நீங்க அவரையாவது பார்த்துருக்கலாம்ல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னுமே பிகேல் நடக்கிறதுக்கு நாட்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒரு தமிழ் பிளேயரையாவது ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் தமிழ் தலைவாஸ் டீம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் லீக் மேட்சஸில் 2 மேட்சஸையும் ஜெயிச்சு ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து போயிட்டாங்க. மேபி இன்னைக்கு ராத்திரியே ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாமே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் மேட்சஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ ரெகுலராக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோ நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், see you நண்பா.